ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்கிட்ட பல வேண்டுதல்கள் வைத்திருந்தாலும் நீண்ட நாளாக ஒரு வேண்டுதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்கிட்ட தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாயல்லவா? அதை உனக்காக நடத்தி கொடுக்க தான் இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ நல்லது நடக்கும் நடக்கும்னு நம்பிக்கையோட திரும்ப திரும்ப சொல்லும்போது நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். நீ முயற்சி செய்கிற எல்லா காரியங்கள்லையும் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி நீ தோற்கவே மாட்டாய் என் செல்லமே. இத்தனை நாட்கள் நீ தோத்ததெல்லாம் உனக்கான வெறும் பாடம் மட்டும்தான். இப்போது நீ நிறைய வெற்றிகளை பெறப்போகிறாய். எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கை நிலைமையே நீ நினச்சதற்கு எதிர்மாறாக மாறப்போகுது. அதாவது நீ சந்தோஷமாக நிம்மதியாக நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ போகிற. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் நான் உனக்கு பெற்று தருவேன் என இப்போது உறுதி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீயும் நானும் வேற கிடையாது. இந்த வராகி அம்மா எப்போது உனக்கு பின்னால் உன்னை பின்தொடர்ந்து வர்றேங்கிறத மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோ. நிச்சயமாக உன் கூடவே இருக்கக்கூடிய நான் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக உன் அருகிலேயே இருந்து உன்னை வாழ வைக்க போகிறேன். உன்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்து உன் வாழ்வில் இனி இருள் படராமல் பாதுகாக்கப் போகிறேன் என் செல்லமே. உனக்கான ஒரு விஷயம் இப்போது தாமதமாக நடக்குதுன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அது இப்போது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகுது. உன்னை சோதிக்கக்கூடிய இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். துயரங்கள் மிகுந்த உன் வாழ்வில் இப்போது உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் என் செல்லமே. நீ தன்னம்பிக்கையோடு என்னிடம் எந்த வேண்டுதல்களை வச்சாலும் நான் கொஞ்சம் உன்னை சோதனை செஞ்சுட்டு அதை நிச்சயமாக உனக்கு கொடுத்துருவேன். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் உன்னுடைய பாதையில் நீ உறுதியாக இரு. ஓ மேலே நீ நம்பிக்கை வை. உன் மீது நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது என்பது நீ என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு சமமாகும். ஏன்னா உனக்குள்ளதான நான் இருக்கேன். என்னால் எதுவும் முடியும் என நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாக அது சிறப்பாய் நடந்து முடியும். நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூற இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ என் செல்லமே. நீ என்னை அன்போடு அழைக்கும்போது நான் எப்படி உன் கண் முன்னால் வராமல் இருப்பேன்? இதோ உனக்கானதை செய்து முடிக்க உன்னை தேடி வந்து விட்டேன். இனி நடக்க போகிற எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடந்து முடியும். மெய்யின்னு நினச்ச ஒன்று பொய்யின்னு உனக்கு தெரிய வரும்போது வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் தானே. யாரெல்லாம் முழுசாக நம்புனியோ, யாரெல்லாம் தவறே செய்ய மாட்டாங்க நம்பிக்கை வச்சியோ, அவங்க தானே முதல்ல உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சாங்க. அதன் மூலமாக கற்றுக்கொண்ட பாடகத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இனி எவரையும் எதற்காகவும் முழுவதுமாக நம்பக்கூடாதுன்னு உன் வாழ்வில் நீ தெளிவான கவனமாக விழிப்புணர்வோடு இரு. உன்னுடைய வாழ்வில் எல்லா பொறுப்புகளும் என்னுடையது. உன்னுடைய எல்லா காரியங்களையும் இந்த வராகி அம்மா நானே முன்னின்று நடத்துகிறேன். உன் மனசை காயப்படுத்தின பல தோல்விகளும் சில அவமானங்களையும் நினச்சி நீ கண்ணீர் விடாதே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது என் செல்லமே. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் இப்போது உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்துவதற்கான காலகட்டத்தை உருவாக்கிவிட்டது. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. இனி ஒவ்வொன்றா நல்லது நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்ததால் தானே மனம் வருந்தி வேதனைப்படுகிறாய். எல்லாருக்கும் நேர்மையாகவும் உள்ளத்திற்கு உண்மையாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான தண்டனையை அவர்கள் பெறுவார்கள். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதை அப்படியே நிறைவேற்றி இப்போது உன்னை ஆசீர்வாதமும் செய்ய போகிறேன். உனக்கு எங்கு விருப்பமோ அங்கேயே இரு. என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையே செய். ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் என் செல்லமே. உன் வாழ்வில் நீ செய்யும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களும் தவறாக புரிந்து கொண்டவர்களும் உன்னிடம் விவாதம் செய்ய வந்தாலும் அவர்களிடம் தேவையில்லாமல் பேசி நேரத்தை வீணாக்காமல் விலகி போய்கிட்டே இரு. மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக அவங்க ஒரு நாள் வருத்தப்பட்டு நான் செஞ்சது தான் தவறுன்னு உன் கண் முன்னால் வந்து நிற்பார்கள். இது நாள் வரை நீ வாழ்ந்த வாழ்க்கை மோசமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் நீ இனிமே வாழப்போகிற வாழ்க்கை சுகமானதாக இருக்க போகுது. எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்காதே என் செல்லமே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருந்து வா. தள்ளாடிக்கிட்டு இருக்க ஓ மனசுக்கு கடிவாளமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்தையும் தரப்போகிறேன். நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா?
இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் வந்தே தீரும். உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தி நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தர நான் வந்துட்டேன். நீ மற்றவங்களுக்கு நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சாலும் கூட யாருமே உன்னை தவறாகவே நினைக்கிறாங்களேன்னு யோசிக்கிறியா? உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அருமையையும் பெருமையையும் அன்பையும் அக்கறையையும் ஒரு நாள் புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். என்ன நடந்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே உன்னை காயப்படுத்துவதற்காக மட்டும் வரவில்லை என் செல்லமே. உன்னை பக்குவப்படுத்தி உனக்குள்ள இன்பத்தை அள்ளித்தருவதற்காகவும் தான் வருகிறது. உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன் வாழ்வில் நிம்மதியும் அமைதியும் பரவும்படி நான் செய்கிறேன். எல்லா கஷ்டமான காலங்களையும் கடந்து வந்துவிட்ட நீ இனி கவலைகளும் தோல்விகளும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நிரந்தரமாக வாழப்போற. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து இப்போது உன் வேண்டுதல்களும் நிறைவேறப் போகுது. உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக நீ முழு வெற்றியை பெறப்போகிறாய் என் செல்லமே. இனிமே நீ தேவையில்லாமல் எதுக்காகவும் கலங்கி நிற்க வேணாம். ஏன்னா நீ பயப்படுறது போல எதுவும் தவறாக நடந்து முடியாது. என் பிள்ளையான ஒன்றை நினச்சி நான் பெருமைப்படுறேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பின பாதையிலேயே நான் கொண்டு சேர்ப்பேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எதை விதையாக போட்டாயோ அதையே அறுவடை செய்வாய். உன்னுடைய நல்ல குணத்தையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் இரக்க குணத்தையும் மனிதாபிமானத்தையும் அதற்குரிய பரிசாக உன் வாழ்வில் பெறப்போகிறாய். உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் எப்போதும் உன் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க உன்னை விட்டு விலகி போகவும் தயங்கவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எப்போவுமே தான் தான் அறிவாளி, எல்லாரை விட தான் தான் உயர்ந்தவர் என நினைப்பு. அவர்கள் எப்போதும் மற்றவர்களை தரக்குறைவாகவே நினைக்கக்கூடிய மனிதர்கள். யாரிடமும் அவர்கள் முழுவதுமாக தங்கவும் மாட்டார்கள். முழு மனசோட மற்றவங்களுக்கு உதவவும் மாட்டார்கள். அவங்க உன் பக்கத்தில் இருக்கிறத விட உன்னை விட்டு விலகி போவது தானே சரியானது. நீ கொஞ்சம் நல்லா இருந்தினாலும் உன் மேலே பொறாமப்பட்டு இந்த உலகமும் உறவுகளும் பார்ப்பாங்க. கொஞ்சம் தளர்ந்து போனாலும் உடனே உன்னை எல்லாரும் குறை சொல்லி ஏசி பேசுவார்கள். இதுதான் உலகம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இந்த மாயை நிறைந்த உலகத்தில் நீ காண்பதும் கேட்பதும் பழகுவதும் எல்லாமே மாயைதான். நேரம் கடந்து போக போக எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். நீ மட்டும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ ஆரம்பி. யாரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள். தூற்றுபவர்கள் தூற்றட்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே. உன் வாழ்க்கையை உயர்த்தி அழகு பார்க்க நான் இருக்கேன். உன்னை பாதுகாக்க வேண்டியதும் எனது கடமைதானே. எத்தனையோ கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லாவற்றையும் நான் அறிவேன் என் செல்லமே. தகுந்த நேரத்தில் உன் கனவுகளையெல்லாம் நிஜமாய் நான் நனவாக்கி கொடுக்கிறேன். ஒருபோதும் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். என் பிள்ளையான நீ நல்ல பிள்ளையோ கெட்ட பிள்ளையோ, ஆனால் எப்போது என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதிலிருந்தே நான் உன்னை முழுவதுமாக மாற்றி விடுவேன். உனக்கும் எனக்கும் இடையில் எந்த பேதமும் இல்லை. உன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிறப்பானதாக உயர்வானதாக மாற்றி உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கைக்கு முழு அர்த்தத்தையும் கொடுக்க போகிறேன். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஆயுதங்களான நம்பிக்கையும் பொறுமையை மட்டும் உன் கூடவே வச்சுக்கோ. இதை மீறி உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது என் செல்லமே. இது இரண்டும் உன் கூட இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் வெல்லவும் முடியாது. நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உன் வேண்டுதலெல்லாம் நிறைவேறும்.